பிதா குமாரன் பசுதாவிய நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுள் பயங்கரமான காரியத்தை செய்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தன வாழ்வை வாழ்ந்த பொழுது கடவுள் அவர்களை மோசையை கொண்டு அழைத்து வருகிறார். கடவுள் இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகிற பொழுது பயங்கரமான அதிசயங்களை அடையாளங்களை கடவுள் அந்த ஜனங்களுக்கு முன்பாக செய்தார். பார்வோனின் இருதயம் கடினப்பட்ட போதெல்லாம் கடவுள் அந்த மனுஷனுக்கு ஒரு தக்க பதிலடியை கொடுத்தார். இஸ்ரவேலருக்கு முன்பாக கடவுள் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று கானான் தேசத்திற்கு நேராக பயணம் செய்யறாங்க. அப்படி பயணம் செய்யும் பொழுது இந்த சீனாய் மலையில வரும் பொழுது கடவுள் கற்பனைகளை கொடுக்கிறார். மோசையை சீனாய் மலையின் மீது வர வைத்து 2 கற்பலகைகளில் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு மோசை கீழே இறங்கி வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியத்தை பார்த்து கோபம் கொண்டவனாக அந்த கற்பலகையை உடைத்து போட்டான். மீண்டுமாக கடவுள் அவனை அழைக்கிறாரு. அவனை அழைத்து மீண்டுமாக கற்பனையில எழுதி கொடுக்கிறாரு. அவன் எழுதி கொடுக்கின்ற பொழுது அந்த சீனாய் மலையில கடவுள் மேகத்தின் வழியாக அங்க இறங்கும் போது மோசை என்ன பண்றான்? கடவுளத்துல ஜெபிக்கிறான். கடவுளே, தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வந்தருள வேண்டும் என்று சொல்லி அங்க ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் என்ன பண்றாரு? அந்த மோசையின் மூலமாக உடன்படிக்கை செய்யறாரு. நான் உங்களோடு உடன்படிக்கை செய்யறேன். இந்த பூமி எங்கும் எந்த ஜாதியார் இடத்துல செய்யாத அதிசயத்தை உங்களுக்கு நான் செய்ய போறேன். உங்களுக்கு முன்பாக நான் செய்வேன்னு சொல்லி கடவுள் அங்க சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்லுகிறார், நான் பெரிய பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். கடவுள் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நடுவில் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் எழுப்பினார்களோ அவர்களை கடவுள் நிர்மூலமாக்கினார். அப்போ இன்றைக்கு கடவுள் நம்ம மத்தியில் இருக்கிறார். நமக்கு முன்பாக பெரிய பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது, உன்னோடு இருக்கிற ஜனம் முழுவதும் கர்த்தருடைய செயலை காணும். நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமானது என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் இப்படியாக சொல்கிறார், உன்னோடு இருக்கிற ஜனம் அனைத்தும் கர்த்தருடைய செயலை காணும். நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமானது. இது மோசையிடமாய் கர்த்தர் சொன்னது. இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு. கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மில் இருக்கிறார். கடவுள் பிறருக்கு முன்பாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். நம்மில அவருடைய கிரியை விளங்கும்படியாக செய்கிறார். ஏனென்றால் நாம் எல்லாரும் ஞானஸ்தானத்திலேயாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்திற்கு மறைத்து கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்ப நாம் கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிற பொழுது கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார். கடவுள் நம் மத்தியில் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு பயங்கரமான செயல்களை செய்ய போகிறார். ஏனென்றால் ஒருவனாலும் மரணத்தை வெல்ல முடியல. ஆனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவின் வழியாக அந்த மரணத்தை வென்றார். மரணத்தை அழித்தார். மரணத்தில் உயிரோடு எழுப்பினார். அப்ப இன்றைக்கு நாமும் கூட அந்த கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற பொழுது ஒருவராலும் பெற முடியாத அந்த உயிர்த்தெழுதலை இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பரலோக வாழ்வை அவருடைய குமாரனாக 2ஆம் வருகையிலே நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரியம் அல்ல. மாறாக கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அவருக்குள்ளாய் வாழுகிற நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு கொடை. நம் மூலமாய் அவர் செய்கிற பயங்கரமான காரியம். எனவே இந்த நாள் முதற்கொண்டு இந்த நேரம் முதற்கொண்டு நாம் கடவுளை நோக்கி பார்த்து அவருடைய நம்பிக்கை வைத்து அவருக்குள்ளாக வாழ்வோம். கடவுள் நம்மை கொண்டு பிறருக்கு முன்பாக பயங்கரமான காரியங்களை செய்வார். பிறருக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். நாம் செய்கிற எல்லா விதமான வேலைகளில் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சமாதான கர்த்தராம் எங்கள் ராஜாவாகிய தாவீதின் குமாரனே, திவ்ய ஒளியாம் இயேசுவே, எங்கள் அகத்தின் இருளை நீக்கும் தெய்வ ஒளியே, நல் ஈவு யாவும் கொடுத்து கடந்த இரவில் எங்களை பாதுகாத்த உமது கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த பகலிலே நீதாமே எங்களை பிசாசின் மூர்க்கத்துக்கும் எல்லா பாவங்களுக்கும் நிர்பாக்கியங்களுக்கும் அசுப்பில வரும் தூச்சாவின் கைக்கும் நீங்களாக்கி காத்துள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அன்புள்ள பராபரனே,
உம்முடைய குறைவில்லாத நல் விசாரிப்புக்கு எங்கள் எல்லா விசாரங்களையும் நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். அப்பொழுது எல்லாம் நல்லொழுங்காக செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். வேதம் காண்பிக்கும் வழியிலே நீதாம் எங்களை உமது தூய ஆவியை கொண்டு நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இன்று எங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வேலைகளிலும் நீதாம் எங்களுக்கு ஆதாரமா இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீரே எங்களுக்கு முற்று முழுவதுமான பாதுகாப்பா இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளானது எங்களுக்கு ஆசீர்வாதம் நாளாக அமைத்தருள வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.